வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாத்துக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது சொல்லணும்னு நான் சொல்லாமல் இருக்கனேன்னு என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தோம். ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி. அங்கே ஒரு அம்மா ரொம்ப நாள் அந்த அம்மாவோட நம்ம பழக்கம். ஆனால் ஒரு 2-3 வருஷம் பேச முடியாமல் போயிடுச்சு. ஃபோன் நம்பரும் இல்லாமல் போயிடுச்சு. அந்த அம்மா பார்த்தாங்க. பார்த்ததுமே என்னை அப்படியே கட்டி பிடிச்சி அழுவுறாங்க. ரொம்ப அழுவுறாங்க. பசங்களையெல்லாம் கட்டி பிடிச்சி அழுவுறாங்க. ஏம்மா அழுவுறீங்க? எதனால அழுகுறீங்கன்னா, நான் அனாதையாக இருக்கேம்மா, எனக்கு யாரும் இல்லைம்மா, எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கம்மா, என் பையன்கிட்ட சொல்லுங்கம்மா, எனக்கு ஒன்றுமே வேணாம், எனக்கு சொத்து வேணாம், சாப்பாடு வேணாம், எனக்கு சாப்பாட்டுக்கு நான் சம்பாரிச்சுக்கிறேம்மா, என் மருமக என் மகனை பேசவே விட மாட்டேங்குது, என் மகன்கிட்ட சொல்லுங்கள், வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் என்கிட்ட பேசிட்டு போக சொல்லுங்கள், கொஞ்ச நேரம் என்கிட்ட உட்காந்து பேச சொல்லுங்கள், ஒன்றுமே இல்லை, சாப்பிட்டியாம்மா, நல்லா இருக்கியாம்மான்னு கேட்டாலே எனக்கு போதும், எனக்கு எதுவுமே வேணாம், என் பிள்ளை பேசாமல் இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப அழுதாங்க. அதை நான் எப்படி அவங்கக்கிட்ட சொல்கிறது அப்படின்னு தெரியலை. அவங்களையும் நான் எனக்கு பார்க்க கிடைக்கல, அவங்க மகனையும் எனக்கு பார்க்க கிடைக்கல, சொல்கிறதுக்கு முடியாமல் போயிட்டு, அதை போய் நான் சொல்ல போயிட்டு அவங்க மருமகள்னால எனக்கு ஒரு பிரச்சனை வந்துடுமான்னு அங்கிட்டு ஒரு பயம். தயவுசெய்து ஒன்று கேட்குறேன், அவங்க மருமகமாறு பேச விடாட்டி கூட நீங்கள் ஃபோன் பண்ணி சரி அம்மாமார்கள்கிட்ட பேசுங்க. ஏன்னா அந்த அம்மாமார்களுக்கு ஒன்றே ஒன்று தான் தேவைப்படுது. மகளை விட மகன் அம்மா சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, நிறைய கட்டி கொண்டு கொடுக்க வேணாம், கொஞ்சமாக என்ன சரி அம்மாவுக்கு எது பிடிக்குமோ அதை கொஞ்சமாக மாதத்தில் ஒரு நாள் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்தீங்கனாலே அந்த அம்மாங்களுக்கு போதுமானது. தயவு செய்து மருமக அதை சொன்னாங்க, இதை சில அம்மாக்கள் பிரச்சனையாகவும் இருக்கலாம், மோசமான அம்மாக்களாகவும் இருக்கலாம். இருந்தாலும் அவங்க வயசு போனவங்க, சின்ன பிள்ளை மாதிரி, அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுனா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்க விட்டு நல்ல ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். மாமியார் மருமகக்குள்ளே சில பிரச்சனைகள் சில நேரம் வரலாம். ஏன்னு கேட்டால் மகங்கிறவங்க சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்க வளர்த்தவங்க. பொம்பளை பிள்ளைய நம்ம எப்படி வளர்ப்போம், இன்னொரு வீட்டுக்கு போகிறேன்னு. ஆனால் ஆம்பளை பசங்களை என் கூடவே இருக்க போகிறாங்க, கடைசி மட்டும் இவங்க தான் நம்மளை பார்த்துக்க போகிறாங்கன்னு நம்பி இருந்துட்டு அவங்க பேசக்கூட இல்லை அப்படின்னு என் பிள்ளைன்னு எல்லாம் பார்த்து என் பிள்ளைன்னு செஞ்சுட்டு கடைசியில் ஒரு பேசுகிறதுக்கு கூட இல்லை, என் மகன்கிட்ட பேசுகிறதுக்கு கூட இல்லைங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மனசு வருத்தத்தோடு தான் கடைசி காலத்துலேயும் அவங்க போய் சேருவாங்க. போனதுக்கப்புறம் ஐயா நான் பேசலையே, அம்மாவுக்கு இதை செய்யலையே அதை செய்யலை, நீங்கள் வருத்தப்பட்டு வேலையே இல்லை. ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் அந்த வலி உங்களுக்கு எப்பவும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். தயவு செய்து அம்மாமாருக்கு நீங்கள் எதுவும் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, இல்லாத அம்மாங்களுக்கு நீங்கள் செய்யுங்க. அவங்களா சம்பாரித்து அவங்க தேவையை பார்த்துக்கிற அம்மாங்களுக்கு நீங்கள் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லி விட்டுறாதீங்க. மாதத்தில் ஒரு நாளைக்கு சரி பேசுங்க, வாரத்தில் ஒரு நாளைக்கு பேசுங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நன்றி.